Assalamu alaikum. Welcome back to Asha Home Kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னங்க கருவாடு வறுத்து சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்போ நம்ம சூப்பரான ஒரு டிஷ்ஷு செய்வோமா? இந்த டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு, ரசத்துக்கெல்லாம் செமையாக இருக்கும். இது கருவாடு தொக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் 2 துண்டு கருவாடு எடுத்திருக்கேன். இது கொடுவா கருவாடு. இது வெள்ளை கொடுவான்னு சொல்லுவாங்க. இது துண்டு கருவாடில் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று மொதக்கண்டையில் செய்யலாம். இது 2 தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கருவாடை நம்ம நல்லா ஒரு 1/2 ஹவர் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுப்போம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அந்த உப்பு துவர்ப்பு தன்மையும் கொஞ்சம் கம்மியாகும். இல்லைனா ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி தோல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ நான் எடுத்து வச்சிட்டேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுருவோம். அப்போ தான் நல்லா மசாலாலாம் நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ எல்லாம் 2 மினிட்ஸ் ஊற வச்சாச்சு. கருவாடு எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். குழந்தைங்க இதை மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்க. அப்படியே பொரிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 2த்தையும் எடுத்து வச்சுப்போம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய ஆயில் சேர்த்துப்போம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் நல்லா சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கருவாடை ஃப்ரை பண்ணுவோம். லேஸாக ஃப்ரை பண்ணோம், ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃப்ரை பண்ணாமல் போட்டிங்கன்னா அதில் ஒரு மாதிரியாக ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா அது கருவாடு ஸ்மெல்லு வராது. பிள்ளைங்களுக்கும் அது கருவாடுன்னு தெரியாது. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லேஸாக ஃப்ரை பண்ணிப்போம். அதே மாதிரி திருப்பியும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ அதே ஆயிலில் நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துப்போம். நல்லா சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நம்ம இப்போ இதில் உப்பு சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா அந்த கருவாடுலேயே உப்பு இருக்கிறதுனால உப்பு தேவையில்லை. வேணும்னா சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதில் ஆட் பண்ணி இப்போ அதையும் வதக்கிப்போம். இதையும் நல்லா வதக்கி ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதில் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவாடையும் அதில் ஆட் பண்ணிப்போம். கருவாடை சேர்த்த பிறகு நம்ம சிம்மில் வச்சு இந்த கருவாடெல்லாம் உடச்சி விடணும். அப்போ தான் நம்ம அந்த தொக்கு கன்ஸ்டன்ட்டில் வரும். அப்போ தான் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா தொக்கு அழகாக சூப்பரான டேஸ்ட்டான தொக்கு ரெடி ஆகிடும். இது சாம்பாருக்கு, இந்த தயிர் குழம்புக்கு, ரசத்துக்கெலாம் செமட்டியாக இருக்கும். இன்னும் சாதத்துலேயும் நீங்கள் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பசங்க செஞ்சு ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் திருப்பி இதே மாதிரி தான் கேட்பாங்க. இந்த ரெசிபிலாம் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.